முருகாச்சரணம். திருப்புகழில் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிறார். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி அப்படிங்கிறார். அப்படி சுவாமிகிட்ட அவர் வேண்டுதலில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது நம்ம ஆடியோவில் நீங்கள் போட்டு கேட்டால் கூட வரும். அப்படிப்பட்ட கந்தபெருமானுடைய கந்தபுராணத்தை இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கோம். அப்போ பாலாற்றுக்குரிய பெருமையை பார்த்தோம். அதாவது சுவாமி பாலாற்று எப்படி அமைச்சிருக்காருன்னாக்கா, ஒரு தாய்க்கு வேண்டிய போது முளைப்பால் சுரக்கணும், அது வேண்டாத போது அது தன்னுடைய சுரப்பை அது கட்டுப்படுத்திக்கணும் இல்லையா? அப்படி தான் பாலாற்றினுடைய தன்மையும் இருக்குது. அது மித்த ஆறுகளுக்கு அது இல்லாத ஒரு தனி சிறப்புன்றதை நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். பாலாற்றுக்குரிய உற்பத்தி ஸ்தானம்னு பார்த்தா நந்திமலை. அங்கே மேக நீரை முகந்துண்டு ஒரு இருண்ட உருவத்தோடு அது கிளம்புறது. அப்போ வானவில் தோன்றுறது. கரிய மேகங்கள் வானவில்லோடு நின்றுண்டு நந்தி மலை மேலே வாய் திறந்து குளிர்ந்த நீரை பொழியிறது. கரிய முகிலும் பெரிய மலையும் வானவில்லும் பொழியிற மழையும் பரம பக்தரான அந்த கட்சியப்பருக்கு ஒரு மெய்சிலிர்த்த காட்சியாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கறச்சே அவருக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னாக்கா, கரு நிறமுடைய கண்ணப்ப நாயனார் வில்லோடு போய் காலத்தியாபாரம் சிவலிங்கத்தின் மேலே தன் வாயால் தேக்கி கொணர்ந்த நீரை சொரியறது போல இருக்குன்றார் பாடல் கட்சியப்ப சிவாச்சாரியர். அந்த பாடலை பார்த்தோம்னா, பூட்டு கார்முகன் தன்னொடும் தோன்றிய புயல்வாய் ஊட்டு தன்புணல் நந்தியங்கிரிமிசை உகுத்தல் வேட்டு வக்குள தின்னனார் மஞ்சனம் விமலர்க்கு ஆட்டுகின்றதோர் தனிச்செயல் போன்றுளதன்றே அப்படிங்கிற. இதில் தின்னனாருன்றது நந்தனாரை குறிக்கக்கூடிய வார்த்தை. வேட்டுவ குலத்தை சார்ந்தவர், அதனால் வேட்டுவ குலம்னு சொல்கிற. அப்போது விமலர்க்கு அப்போனா ஆதிபிரான் அமலா விமலா ஈஸ்வரன் தான். அவருக்கு ஒரு தனிச்செயலாக அவர் செஞ்சது போல் இருக்குது இல்லையான்னு கேட்குறாரு இதில் கச்சியப்ப சிவாச்சாரியர். அப்போ நந்திமலையில் மழை பொழியறது, பால் நதியில் வெள்ளமாக ஓடுறது, வலிமையான சில மீன்கள் நீரில் எதிர்த்துண்டு நீந்திண்டு போகிறது. கச்சியப்பருக்கு அந்த சிறு காட்சி ஒரு மாட்சிமை பொருந்தினதாக இருக்குது. மதுரை மாநகரத்தில் வைகை ஆற்றில் முத்தமிழ் வித்தாகாரமாக திருஞான சம்பந்த சுவாமிகள் வாழ்க அந்தணர்னு பாடிட்டு அந்த செந்தமிழ் ஏடு எதிரேறி போச்சு இல்லையா? அவருடைய அந்த அனல் வாதத்தும் போது அது போல் இருந்துதான். ஊதிருகின்ற சிற்றுண்டி கொண்டொளி புனர் சடைமேல் மதுரை நாயகன் மண் சுமந்திட்ட மானதியின் முதிரு முத்தமிழ் விரகண தேடன மொய்மீன் எதிர்ப்பு உகுந்திட போவது பாலியாமியாறு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஞானசம்பந்தரனுடைய வரலாற்றையும் நமக்கு நினைவூட்டுறார். பேர் என்ன, இவரோட சிவலிங்கத்தின் மேலே கண்ணப்ப நாயனார் பண்ணினத்தையும் நினைவூட்டி கேட்குறார் கச்சியப்ப சிவாச்சாரியர். அடுத்த பாடல் பாடுறார், திருநாட்டு படலம்னு பாடுறார். அப்போ நீரில் கோவள மலர்கள் பூத்திருக்கு. அவற்றை பார்த்த கச்சியப்பருக்கு குளம் முழுசும் விளக்குகள் எரிஞ்சு நிறைஞ்சு ஒளி வீசுறது போல் தெரியறது. நமினந்தி அடிகள் தண்ணீரையே ஊற்றி ஏற்றினாரே. நம்ம திருவிளையாடல் இதில் நாயன்மார்கள் புராணத்தில் பார்ப்போம். அவருக்கு தண்ணீரை நெய்யாக வார்த்து விளக்குகளை ஏற்ற ஆரம்பிக்கிறார். அந்த பாடலை பாடுறார் இந்த நமினந்தி அடிகளை நினச்சிண்டு கச்சியப்ப சிவாச்சாரியார். பாட்டிய லலிமுரல் பதுமக் கோயிலில் நாட்டிய நிமலன் முன் நந்தி நீரிடை மாட்டிய பல்பெருந் சுடரை மானுமால் கோட்டுயர் தடந்தொறும் குவளை பூத்தவே. அப்போ அந்த குவளை மலர்கள்லாம் விளக்குகள் எரிகிற மாதிரி தெரியறது நம்ம சுவாமிகளுக்கு. அப்போ விளக்கின் மேலே தைலம் போல் தீர்த்தத்தை ஊற்றி எரிகின்ற சுடர் போல் மலரும் காட்சி தர கட்சியப்பருக்கு ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், பாயிரப்படலம் எல்லாம் முடிஞ்சுடுத்து. இப்போ சுவாமியுடைய வரலாற்றை ஆரம்பிக்கிறார். இதில் இப்போ தான் நம்ம கந்தபுராணத்துக்குள்ளே வரும். இது உற்பத்தி காண்டம்னு பெயரிடப்பட்டிருக்கு. முதல் படலம் இதில் திருக்கைலாய படலம். அப்போ சிவபெருமான் தம்மையெடுத்த அடியார்கள்னா பாசத்தை நீக்கி திருவருள் புரியறத போல கைலாய மலை நல்லொளி வீசிண்டு முக்கண்ணனும் நாற்புயமும் பொன்மேனியும் உடைய நந்தியம் பெருமானுடைய பொற்பிரம்ப கையில் ஏந்திண்டு காவல் புரிஞ்சுண்டு அந்த நந்தியம் பெருமாள் நிற்கிறார் அப்படின்னு முதல் காட்சி கைலாயத்தை பற்றி வருது. இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.